அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் மணக்க எப்படி தக்காளி சூப்பு செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். இந்த சூப்பு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. யாருக்குமே பிடிக்கலைங்கிறதுக்கே வேலை கிடையாது. எல்லாருமே விரும்பி நல்லா ருசித்து சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பு. இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு 1/4 கிலோ தக்காளி நல்லா கனிஞ்ச பழமாக வெட்டி வச்சுருக்கோம். ஒரு 50லேருந்து 100 கிராம் வரலும் வெங்காயம் வெட்டி வச்சுக்கணும். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கோம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு வாணலியை அடுப்பில் வைக்கிறோம். அதில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றுறோம். ஊற்றி எண்ணெய் நல்லா சூடேறினதுக்கப்புறமா ஒரு பட்டையும் கொஞ்சம் சோம்பும் எடுத்து அதில் போடுறோம். அது நல்லா பொரிய விட்டு பச்சை மிளகாயும் 2 காஞ்ச மிளகாயும் அதை கிள்ளி விட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் அதில் போடுறோம். போட்டு நல்லா வதக்கணும். போட்டு நல்லா வதக்கி விடணும். வதக்கிட்டு வெங்காயத்தை போடணும். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குறோம். அது நல்லா வெங்காயம் நல்லா செவர வரல நல்லா வதக்கணும். அப்படியே வதக்கும்போது அப்படியே வெங்காயம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கலர் மாறுது பாருங்கள். இப்போ இந்த மாதிரி இதில் நல்லா செவந்ததுக்கப்புறமா 2 பூண்டு பல் ஒரு 4-5 பல்ல நசுக்கி இந்த சமயத்தில் போட்டு ஒரு வதக்கிடுறோம். இப்போ என்ன செய்ய போகிறோன்னா தக்காளியை போடுறோம். போட்டு நல்லா இது மாதிரி வதக்குறோம். கொஞ்சம் கல்லுப்பையும் கொஞ்சம் மஞ்சத்தூளையும் போட்டுறோம். இந்த மாதிரி நல்லா போட்டுட்டு நல்லா வதக்குறோம். வதக்கும்போது நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு தான் வதக்குறோம். கொஞ்சம் கொஞ்சமாக வதக்க அதுலேருந்து தண்ணி விடுது பாருங்கள். நல்லா மசித்து கொடுக்கணும். அதை மசித்து கொடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்டேஜில் கொஞ்சம் 1 ஸ்பூன் மட்டும், ரொம்பலாம் போட வேண்டியதில்லை, 1 ஸ்பூன் மட்டும் நம்ம குழம்பு மிளகாத்தூளை போட்டு நல்லா அந்த பச்சை வேகம் போக வரலாம் நல்லா வதக்கணும். வதக்கி நல்லா அந்த இதெல்லாம் இல்லாமல் நல்லா மசிச்சு விட்டுறணும். அந்த முழுசாக இல்லாமல் நல்லா மசிச்சு விட்டோம்னா நல்லா மசிஞ்சிடும். அதுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டு இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும், இதோட தண்ணி சேர்த்துக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது தண்ணி சேர்த்துடணும். இப்போ தண்ணி இதில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு 2 டம்ளர்லேருந்து 2.5 டம்ளர் வரலும் இதில் தண்ணியை சேர்த்துக்கிறோம். தண்ணியை சேர்த்து நல்லா கிளறி விட்டு நல்லா என்ன செய்கிறோம், நல்லா கிளறி விட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் வச்சிடுறோம். சரி, நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதித்ததுக்கப்புறமா இப்போ உப்பு காரம் ஏதாவது கம்மியாக இருந்தாலும் நீங்கள் வேணால் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி, உப்பு கம்மியாக இருக்குது இல்லை காரம் கம்மியாக இருக்குன்னா இந்த மாதிரி சமயத்தில் கொஞ்சம் வேணால் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இல்லை தண்ணி இன்னும் கொஞ்சம் வேணும்னாலும், புளிப்பாக இருக்குது தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கணுன்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு இந்த மாதிரி நல்லா கொதிச்சிட்ருக்கு. கொதித்து இப்போ பாருங்கள், ஒரு கிண்டி விட்டு பார்த்தோம்னா இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. போதும், இந்த அளவு வெந்தாவே போதும். சாப்பாட்டுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அவசரமாக எதுவுமே இல்லை, இப்போ சாப்பாடு சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்லாம். சீக்கிரமாக ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே இதை ரெடி பண்ணிடலாம். அதிகபட்சம் ஒரு 1/4 மணி நேரம் கூட ஆகாது. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சாதத்துக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இது கூட ஒரு வத்தலோ அப்பளமோ ஏதோ ஒன்று பொரித்து வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.